அன்பு நேயர்களே, இன்று வெள்ளிக்கிழமை காலை இலங்கையின் 35வது ஐஜிபி முன்னாள் ஐஜிபி விக்ரமரட்ன இறந்த நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் காவல்துறை தலைவர் சி.டி. விக்ரமரட்ன இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன. அதுர்கிரியாவில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் சுயமாக சுட்டுக் கொண்டதால் உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. யார் சொல்றாங்க? ஊடகங்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை போலீஸ் துறையில் பணியாற்றிய சி.டி. விக்ரமரட்ன நாட்டின் 35வது காவல்துறை தலைவராக இருந்தால் மஹிந்த அண்ட் பிரைவேட் கம்பெனி லிமிடெட்டின் மிகப்பெரிய நெருக்கமாக இருந்த ஒருவர். ஐஜிபியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு விக்ரமரட்ன தெற்கு மாகாணத்திற்கான, அதாவது தெற்கு கோல் பகுதியில சீனியர் டிஐஜியாக காவல்துறையில இருந்தவர். 86ஆம் ஆண்டு ஏசியாக ட்ரைனிங் பெற்று அவர் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகள் வாக்கில் சேவை செய்தவர் என்றும் சொல்லப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடக்கின்ற போது, அதாவது ஏப்ரல் 21, 2019ஆம் ஆண்டில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடக்கின்ற போது கோல் டிஸ்ட்ரிக்ட் சீனியர் டிஐஜியாக இருக்கின்றார். 26ஆம் தேதி, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடைபெற்று 5 தினங்கள் கடந்த நிலையில் பதில் போலீஸ் மாதிபராக ஆக்டிங் ஐஜிபியாக நியமனம் பெறுகின்றார். 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் போலீஸ் மாதிபராக பணியாற்றுகின்றார். பின்னர் நவம்பர் 25ஆம் தேதி காவல்துறை தலைவராக உறுதிப்படுத்தப்பட்ட பதவி. இப்போது 2023ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அவர் ஓய்வு பெறுகின்றார். கிட்டத்தட்ட இப்போது 3 ஆண்டுக்கு முறல்ல. சரி, இவர் எங்க வில்லங்கம் இருந்தால், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற ஏப்ரல் 21, 26ஆம் தேதி 5 தினங்கள் கடந்த நிலையில் ஆக்டிங் ஐஜிபியாக நியமிக்கப்பட்டு பிறகு பெர்மனண்டாக பறக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் மற்றும் அதை தொடர்ந்து அப்போதைய ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர மீது விதிக்கப்பட்ட கட்டாய விடுப்பை தொடர்ந்து விக்ரமரட்ன பதில் ஐஜிபியாக நியமிக்கப்படுகின்றார். இலங்கையில முன்னாள் போலீஸ் மாதிபர் என்ற ஒரு மறைவும் வந்து கொண்டிருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மாதிபர் விக்ரமரட்ன அவர்கள் தனது இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உடனடியாக தற்கொலை என்று எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? அது தற்கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் அத தரணையும் ஹிரு டிவியும் உடனே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்னையாம், அவரு தற்கொலை செஞ்சுட்டாரு. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரல. இந்த வீடியோ நாம் தயாராகின்ற போது கூட இன்னும் அவருடைய உடற்கூறு ஆய்வறிக்கை இன்னும் கிடைக்கல. எப்படி சொல்லுவாங்க? சரி, இவருக்கு எங்கே வில்லங்கம் வந்திருக்குது? ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெற்று 5 தினங்கள் கடந்த நிலையில் அவர் ஐஜிபியாக நியமிக்கப்பட்டு அவர் 2023ஆம் ஆண்டு ஓய்வூதியம் பெறும் வரையில் மிகப்பெரிய சம்பவங்கள் இவருக்குள்ளாம் தங்கி இருக்குது. இது வழங்கிக் கொள்ளுங்க. முதல்ல இவர் மரணம் என்று காலையில முதல் கட்ட செய்திகள் இது தற்கொலை என்று சந்தேகிக்கப்பட்ட போதிலும் தற்பொழுது அது குறித்தான பலத்த சந்தேகங்களும் புதிய கோணங்களும் விசாரணை தரப்பில் எழுப்பப்பட்டு 2 சிஐடி குழுக்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மாதிபர் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை வெறும் தற்கொலை என்று உடனடியாக வரையறுக்காமல் மர்மமான முறையிலான மரணம் என்ற அடிப்படையில் போலீசார் தற்பொழுது 2 டீம் கொண்டு களமிறங்கி அதிர்குரிய பகுதி முழுவதும் ஆராய்ந்து வருகின்றார்கள். காலை முதல் இந்த மரணம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 2 சிஐடி குழுக்கள் உடன் களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது. தற்கொலைக்கான பின்னணி ஏதும் உள்ளதா, அல்லது இதில் ஏதேனும் மர்மமான சதி உள்ளதா, வெளிநபர் தலையீடுகள் இருக்கின்றதா, பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி யாருடைய துப்பாக்கி மற்றும் மரணத்துக்கான துல்லியமான காரணங்கள் என்ன போன்ற சந்தேகங்களுக்கு விடை காணவே இந்த 2 குழுக்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இலங்கையின் மிக முக்கியமான பாதுகாப்பு பதவியான போலீஸ் அதிபராக இருந்தவர் என்பதால் அவரது வீட்டில் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் துப்பாக்கி சூடு நடந்த விதம் குறித்து தடவியல் நிபுணர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை மற்றும் இந்த சிறப்பு போலீஸ் குழுக்களின் ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கைகள் வெளியான பிறகு இது தற்கொலையா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் பின்னணி இருக்கின்றதா என்பது குறித்து இறுதி பிம்பம் வெளியாகும் என்றும் நாம் பார்க்கலாம்.
தற்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பல உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இவர் உயிர்ந்துள்ளார். இதுதான் இங்குள்ள மர்மம் ஹைலைட்ஸ். அவரது பின்னணி குறித்து நாம் பின்னுக்கு தாரம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சிறைசாலை உள்ளே இருந்து சில விடயங்களை சொல்ல போகின்றார் என்று ஒரு கருத்தும் நிலை வருகின்றது. இத்தகைய முக்கிய செய்திகள் வெளிவரும் நிலையில் தான் இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். தற்கொலைக்காக வேற வழியே இல்லை. அவர் தற்கொலை செய்ய வேண்டிய ரீசன் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவரது இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொல்லப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் பார்த்தால் அதற்கான ஆரம்ப கட்ட செய்திகளின்படி அப்போதே அது வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. மரணம் தொடர்பில் இன்று காலை வெளியான முதல் கட்ட செய்திகளில் இது தற்கொலை இல்லை என்ற ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் 2 இனவாத ஊடகங்களும் தற்கொலை என்று சொல்றாங்க. முன்னாள் போலீஸ் மாதிரி துப்பாக்கி சூட்டு காயங்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை ஒரு தற்கொலை என்று கடந்து செல்ல முடியாது என்றும் வேறு ஒரு செய்திகளும் தெரிவிக்கின்றது. ஆக இந்த மரணம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காகத்தான் சிஐடி குழு களமிறங்கி இருக்கதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த அறிக்கை ஏதும் கிடைக்கவில்லை. இவர் அதாவது இவருக்கும் ஈஸ்டருக்கும் சம்பந்தம் இருக்காண்டா இல்லை. இவர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காலத்தில் கோல்ல இருக்கிறார். காலி பகுதியில காலி தென் மாகாணத்துக்கான சீனியர் டிஐஜியாக கடமையாற்றுகின்றார் வெடிக்கின்ற போது. ஆனால் மஹிந்தான் கம்பெனிக்குள்ள மிகவும் நெருக்கமான ஒருவர் அவங்கள ஹைலைட் வருகிறது. ஆனால் அவர் ஈஸ்டர் குண்டுபிடித்து 5 தினங்கள் கடந்த நிலையில் தான் அவர் ஆக்டிங் ஐஜிபி தென் ஆஃப்டர் ஐஜிபி பெர்மனண்டா வரார். இதெல்லாம் அங்க உள்ளது காலி பகுதியில் செஞ்சிருக்கிறார். ஹிந்தி வந்த காலங்களில் அவர் பென்ஷன் போகும் வரையும் பல தடயங்களுக்கு அளிப்பதற்கான உறுதுணையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு யூகம் நமக்கிட்ட இருக்குது. அது மட்டுமல்லாமல் இவங்களுடைய டீம் ஒன்று தானாக இயங்கிருக்கு. நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லுகிறோம். கமல் குணவர்தன அவர் யாரு? அவர் தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருந்தார் இல்லையா? அவருடைய எல்லாம் நிறைய மர்மங்கள் இருக்குது. தற்போது அவர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது மரணம் குறித்து மர்மம் நீடிப்பதால் அவர் இதன் பின்னணியில் பல விடயங்கள் புதைந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் புதிய போலீஸுக்குள்ளறி. புதிய போலீஸ் தானே இனி புதிய சேடியான பழைய சேடியான அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி 2019 ஏப்ரல் 26 இவர் ஆக்டிங் ஐஜிபியாக நியமிக்கப்படுறார். அது வந்ததிலிருந்து புலஸ்தினி சாரா புலஸ்தினி ஜெஸ்மின் என்ற டிஎன்ஏ டெஸ்டுக்கு எல்லாம் இவர் தான் ஆர்டர் கொடுத்திருக்காராம். அப்ப ஆக இவர் இந்த மஹிந்தான் கம்பெனியால் ஐஜிபியா இருந்து மஹிந்தான் கம்பெனிக்குள்ள இருந்து முக்கியமான நபர்களால் இவர் இயக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தான் இங்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வருகின்றது. அவருடைய மெய்ப்பாதுகாவலர்களின் துப்பாக்கியை பயன்படுத்தித்தான் அவர் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லப்படுகின்றது. அதுக்கான இதெல்லாம் தடயமெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இன்று காலையில் சுமார் 7 மணிக்கும் ஒரு 7:20க்கும் இடையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதா சொல்றாங்களா. முல்லேரியா ஹாஸ்பிட்டல்ல அவருடைய பொடி இருக்கின்றது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்று இரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அது லீக் ஆகும். அதாவது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சில அந்த பாதுகாப்பு அமைச்சில இவங்க ஒரு டீம் போன்று அடிக்கடி கூடியிருக்கிறாங்களாம். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிற்பாடும் முன்னுக்கும் பின்னுக்கும் இவங்க காலையில 9 மணிக்கு ரகசிய கூட்டங்களை நடத்துறாங்க. அதுல சுரேசாலி, சரத் வீரசேகர, ஜெயத் அல்வேஸ், திலகரட்ன, இந்த இறந்து போன சிடி விக்கிரமன் ஆகியோர்கள் கூடி இதை பற்றிய மாஸ்டர் பிளான் போட்டதாகத்தான் செய்தி பரவுது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாளிகளை நெருங்கி இருக்கின்றார்களாம். விரைவில் கைது செய்யப்படலாம் என்றதால இவர் ஏதாவது வாயால உளறி விடுவாரோ என்று ஒரு பயத்தில கொல்லப்பட்டிருக்கணும். வேறு தற்கொலை கண்ட வாய்ப்பில்லை, கொல்லப்பட்டிருக்கணும். ஏற்கனவே இது ஒரு விடையும் நாங்க சொல்லலாம். இவர் இன்னும் ஒரு டைரி ஒன்று கொடுத்துக்கிறார். அது நோட் புக்னு சொல்ற போலீஸ் திணைக்களக்காரங்களுக்கு டைரி இருக்கும். டெய்லி நடக்கிற சம்பவங்கள் அங்க எழுதினா சாட்சியானது. அப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட கதையும் சொல்லுது. இவர கருத்தை இப்படி சொன்னாலும் இவருக்கு டெய்லி நோட் பண்ணுவாங்க. அவங்க அது டெய்லி அது அவங்களோட டைரி என்று சொன்னாலும் அது போலீஸ் பாக்கெட் நோட் புக் மாதிரி. அது அவங்களுக்கு ஒரு அவங்களோட பிளட் பாக்ஸ் கருத்து பெட்டி மாதிரி சொல்லலாம்.
நாளாந்த நடக்கிற மிக மிக முக்கியமான சம்பவங்கள் அது ஆதாரமாக தடயமாக ஒரு சாட்சிகளாக நீதிமன்றத்தில் அது நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆவணம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த குண்டு வெடித்த உடனேயே சாட்சிகள் அளிக்கப்படும், உயிருள்ள சாட்சிகள் அளிக்கப்படும், ஆவணங்கள் அளிக்கப்படும். இதுகிட்ட நெருங்க மாட்டாங்க. இப்ப சுரேஷாலி மட்டும் இருக்கு, அதுக்கும் மெல்ல சென்னா சரி, அது சாகிற நிலைமையில இருக்குது. இது ஒரு வகையில அதுவும் போனா சரி. இந்த சிடி விக்ரமன் இந்த ஐஜிபி மிக முக்கியமான சாட்சி, யாருக்கும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய சாட்சியாளர். அவர் சாட்சி அளிக்க தயாரா இருந்தார் என்பதுதான் இதுல மர்மம். அப்போதே அவர் அச்சத்தின் காரணமாக, தனது உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் காரணமாக அவர் சில விடயங்களை கசிய விடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அவருக்கான நேர்த்தியான கடமைகள் அளிக்கின்ற போது அவர் சாட்சியாக மாறி இருக்கலாம். ஏனெனில் அவரிடம்தான் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. எல்லா இளங்கட உளவு சாதனங்கள், வெளிநாட்டு உளவு சாதனம் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் தானே. எனவே அவருக்கு நிறைய விடயங்கள் தெரியும். அவர் உண்மையை சொல்ல வேண்டி இருக்கும். அவருக்கு பொறுப்பு இல்லையே. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் பல முறை சொல்றாங்க அவர் அரெஸ்ட் பண்ணப்படும் என்று. இல்ல அவர் ஈஸ்டர் கொண்டு வெடிக்கின்ற போது அவர் வந்துட்டு கோல்ட்ல டிஐஜியா இருக்கிற ஒருத்தருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடந்து 5 தினங்களுக்கு பிற்பு அவர் ஆக்டிங் ஐஜிபி தென் ஆஃப்டர் பெர்மனன்ட் ஐஜிபி இருக்கிறதால அவர்கிட்ட நிறைய விடயங்கள் இருக்குது. அவர் உடந்தையா இல்லை, அதையும் நாங்க வழங்கணும். இப்ப இதுக்கு கை வச்சு, கால் வச்சு, கண் வச்சு, மூக்கு வச்சு நடக்க விடுறாங்க, அவரை கைது செய்ய போறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அவரை கைது செய்ய வேண்டிய தேவையில் அவர் முக்கியமான விடயங்களை அவர் அவிழ்த்து விடவிருந்தார் என்பதுதான் இது ஹைலைட் செய்தி. சாட்சி நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது மிகப்பெரிய ஒரு செயின் சங்கிலி. இது ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்த விடயம் அல்ல, ஒரு ஆளை வச்சு பிடிக்கல. இதற்கு பின்னால பிட்ட நிறைய கைகள் இருக்குது. இதை நாம ஆரம்பத்திலிருந்து 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாம பல வீடியோ நாம கொடுத்திருக்கிறோம், எங்க ஊடகத்துல கொடுத்திருக்கிறோம். சாட்சிகள் அளிக்கப்படும், ஆவணங்கள் அளிக்கப்படும். ஐஜிக்குள்ள பாருங்க, போலீஸ் திணைக்களத்துக்குள்ள ஒன்றுமில்லை, சிஐடிக்குள்ள ஒன்றுமில்லை, பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள ஒன்றுமில்லை. 3 இடங்களிலும் எந்த ஆவணமும் ஆதாரமும் இல்லைன்னா எப்படிரா நெருங்குவீங்க? நெருங்க முடியாது. இல்ல வெஜிட் என்ன அவங்களை வச்சு சோத்தக்கரையும் போட வேண்டியதுதான். வேஸ்ட், டைம் வேஸ்ட், நாள் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். எனவே ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சி ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் உண்மையான செய்தி. ஈஸ்டர் கொண்டின் மிக முக்கியமான தடயமும் சாட்சியும் ஆதாரங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல இருந்து ஒன்றும் புறையல. நாளைக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட மாற்றி கொடுக்கலாம். அதெல்லாம் இனி இலங்கையில இதெல்லாம் சகஜமுங்க. பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களை. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.